மதுரையில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் தற்போது தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் தற்போது அந்த பகுதிகளில் தீவிர வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அருண், வணக்கம். விவரங்கள். நவீனா, மதுரையில் நேற்று இன்றும் கிட்டத்தட்ட 2 நாட்களாக 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையானது இந்து மற்றும் முஸ்லிம் அமைப்பினரிடையே கடந்த சில நாட்களாக இருதரப்பினரிடையே பல்வேறு பிரச்சனைகளானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கந்தூரி கொடுப்பதாக முஸ்லிம் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் தடையை மீறி காவல்துறை அனுமதியை மீறி மலை மீறி ஏற முயன்றனர். இதனால் பல்வேறு வழக்குகளும் அவர்கள் மீது போடப்பட்டது. அன்று மாலையே இந்து அமைப்பினரும் தடையை மீறி காவல்துறை அனுமதியை மீறி ஊர்வலமாக சென்றதால் அவர்கள் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று இந்து அமைப்பினர்கள், இந்து முன்னணி அமைப்புகள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் சார்பில் இந்து திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் பல்வேறு இந்து அமைப்பினர் இன்று கூட்டம் கூடுவதாகவும் அனுமதி மீறி ஊர்வலம் செல்வதாகவும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து இதற்கு அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்த நிலையில் 144 தடை உத்தரவானது நேற்று மீண்டும் போடப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்து அமைப்பினர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் காவல்துறையினர் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை முக்கிய நிர்வாகிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மதுரை மாநகர் பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கும் அதேபோல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மதுரை மாவட்டத்தில் வரக்கூடிய சாலைகளில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து கூட்டமாக வருகை தரக்கூடிய வாகனங்கள், அதாவது வேன், கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களும் அதே போல பொது போக்குவரத்தான பேருந்துகளிலும் வருகை தருவதற்குரிய உரிய சோதனை செய்த பின்னர், உரிய அனுமதியுடன் வருகை தரக்கூடிய நபர்கள் மட்டுமே சோதனை செய்த பின்னரே அவர்களை மதுரை மாவட்டத்திற்கும் அதே போல மாநகர் பகுதிக்கும் காவல்துறையினர் உள்ளே அனுப்பி வைக்கின்றார்கள். பாதுகாப்பு கருதி தற்போது தீவிர வாகன சோதனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் மற்றும் புறநகரை பொறுத்தவரை 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கையானது தற்போது மதுரை மாவட்டம் முழுவதும் கெடுபிடியாக இருந்து வருகிறது. உரிய அனுமதியுடன் தான் தற்போது மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பொதுமக்கள், அதாவது அவர்கள் வளைந்திருக்கக்கூடிய வாகனங்களை அனுமதி ஆனது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மதுரை மாநகரை சுற்றி அதே போல மதுரை மாவட்டத்தை சுற்றி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில், அதாவது மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரக்கூடிய சாலைகளில் முக்கிய சாலைகள் முழுவதிலுமே பேரிகேடுகள் அமைத்து காவல்துறையினர் சோதனை செய்த பின்னரே மதுரை மாவட்டத்திற்கு பொதுமக்களை உள்ளே அனுமதிக்கின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி. அருண்.